மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1 நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ் அண்ட் இதுல நம்மளுக்கு 4 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சர்க்கிள் ஆஃப் லா ஆஃப் இன்கம். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கலாம், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பார்ட் 1 வீடியோ இது. எக்கனாமிக்ஸை நம்ம அட்வான்ஸ்டா படிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த சாப்டரை படிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது டொமஸ்டிக் டெரிட்டரி. டொமஸ்டிக் டெரிட்டரியை நம்ம எக்கனாமிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் டெரிட்டரி, அதாவது ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் பவுண்டரி. இந்த ஜியோகிராபிக்கல் டெரிட்டரிக்குள்ளதான் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேரி அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட பர்சன்ஸ், குட்ஸ் அண்ட் கேபிட்டல் வந்து ஃப்ரீயா அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்றோம். ஸோ சாதாரணமா ஒரு டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னா நம்ம ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸை தான் வந்து டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்டால அவங்களோட கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் லிமிட்ஸ் வரைக்கும் தான் அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷனை கேரி அவுட் பண்ண முடியும். அவங்களுக்கு அதுக்கு பவர்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் டொமஸ்டிக் டெரிட்டரியை வந்து ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸை தவிர்த்து டொமஸ்டிக் டெரிட்டரியில வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ரெசிடென்ட்ஸ் ஓன் பண்ற ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். அண்ட் அந்த ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து 2 or more கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வரும். இதை கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல ஏர் இந்தியா வந்து பிளேன்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த பிளேன்ஸ் வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வரும். நெக்ஸ்ட், ஒரு கண்ட்ரியோட ரெசிடென்ட்ஸ் இன்டர்நேஷனல் வாட்டர்வேஸ்ல ஃபிஷிங் வெசல்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிக்ஸ், ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இதுவும் அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வரும். பட் இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்ட்ரியோட ரெசிடென்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்வேஸ்ல இந்த ஃபிஷிங் வெசல்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிக்ஸ், ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரி மற்ற கண்ட்ரீஸ்ல அவங்களோட எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஜப்பான்ல வந்து இந்தியன் எம்பசி இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கிற இந்தியன் எம்பசி வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே தான் வரும். எதெல்லாம் டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வராது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரி, அதாவது மற்ற கண்ட்ரீஸோட எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால வந்து ஜாப்பனீஸ் எம்பசி இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் எம்பசி வந்து ஜப்பானோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே தான் வரும், இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வராது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்ப இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் UNO, WHO, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ்குள்ள லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரி கீழே வராது. டொமஸ்டிக் டெரிட்டரியோட கான்செப்ட் பார்த்தோம் அண்ட் டொமஸ்டிக் டெரிட்டரியில எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எது இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் நார்மல் ரெசிடென்ஸ். ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல இன்ஸ்டிடியூஷனோ அந்த கண்ட்ரிக்குள்ள ரிசைட் ஆகணும். அதே மாதிரி அவங்களோட சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டும் அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கணும். அப்ப அவங்கள வந்து அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இங்க வந்து நம்ம சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 விஷயத்த குறிக்குது. ஒண்ணு வந்து அந்த ரெசிடென்ட் அந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள வாழணும். ஓகே, சோ இப்போ ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது அது இண்டிவிஜுவலா இருக்கலாம் இல்ல இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். சோ இண்டிவிஜுவலா இருக்கும்போது அவங்க டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள வாழணும், இன்ஸ்டிடியூஷனா இருக்கும்போது அவங்க டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள லொகேட் ஆயிருக்கணும். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட் வந்து அந்த டெரிட்டரிக்குள்ள, அதாவது அந்த டொமஸ்டிக் டெரிட்டரி ஒரு கண்ட்ரிக்குள்ளதான் அவங்களோட பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை கேரி அவுட் பண்ணும். ஸோ பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஏர்ன் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாமே அந்த கண்ட்ரிக்குள்ளதான் அவங்க பண்ணணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
யாரெல்லாம் நார்மல் ரெசிடென்ஸா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கண்ட்ரிய ரெக்ரியேஷன் பர்பஸ்க்காவோ இல்ல ஹாலிடேஸ்க்காவோ இல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காவோ இல்ல ஸ்டடீஸ்க்காவோ ஸ்போர்ட்ஸ்க்காவோ இல்ல கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காவோ விசிட் பண்ற ஃபாரின் டூரிஸ்ட் அண்ட் ஃபாரின் விசிட்டர்ஸை வந்து அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியாவுக்கு ஃபாரின் டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ் வராங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ரெக்ரியேஷன் பர்பஸ்க்காவோ இல்ல ஹாலிடேஸ்க்காவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காவோ ஸ்டடீஸ்க்காவோ வராங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. அடுத்தது வந்து ஒரு கண்ட்ரியில லொகேட் ஆயிருக்கிற ஃபாரின் எம்பசில ஒர்க் பண்ற ஃபாரின் ஸ்டாஃப் வந்து எந்த கண்ட்ரியில லொகேட் ஆயிருக்கோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில லொகேட் ஆயிருக்கிற ஃபாரின் அஃபீஷியல்ஸ், ஃபாரின் டிப்ளமேட்ஸ், ஃபாரின் ஆர்ம்டு ஃபோர்ஸோட மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் எந்த கண்ட்ரியில லொகேட் ஆயிருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால வந்து ஃபாரின் எம்பசி இருக்கு, அந்த ஃபாரின் எம்பசில ஃபாரின் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபாரின் ஸ்டாஃப் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்தியால ஃபாரின் அஃபீஷியல்ஸ், ஃபாரின் டிப்ளமேட்ஸ், அதே மாதிரி ஃபாரின் ஆர்ம்டு ஃபோர்ஸோட மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் UNO, WHO இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் எந்த கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் ஆகுதோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. அவங்க எல்லாம் எந்த இன்டர்நேஷனல் ஏரியாவோ அந்த இன்டர்நேஷனல் ஏரியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இஃப் சப்போஸ் ஒரு கண்ட்ரியில இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆப்ரேட் ஆகுது அண்ட் அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் வந்து எந்த கண்ட்ரியில ஆப்ரேட் ஆகுதோ அந்த கண்ட்ரியில அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்டா ஆயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து 1 இயர்க்கு மேல இந்தியால தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட் ஆயிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் வெசல்ஸோட க்ரூ மெம்பர்ஸ், அதே மாதிரி கமர்ஷியல் டிராவலர்ஸ், பிசினஸ் பர்பஸ்க்காக டிராவல் பண்றாங்க இல்ல ஆஃபிஷியல் பர்பஸ்க்காக கமர்ஷியல் டிராவலர்ஸ், அதே மாதிரி சீசனல் ஒர்க்கர்ஸ். சீசனல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சப்போஸ் நம்ம இந்தியால வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணணும் அப்படிங்கும் போது இங்க ஒர்க்கர்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து ஹையர் பண்ணிப்பாங்க. சோ அந்த டிமாண்ட் அந்த டைம் வரைக்கும் அந்த சீசன் வரைக்கும் அவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, ஹையர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒர்க் எடுத்துப்பாங்க. சோ அவங்களதான் நம்ம சீசனல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஃபாரின் வெசல்ஸோட க்ரூ மெம்பர்ஸ், கமர்ஷியல் டிராவலர்ஸ், சீசனல் ஒர்க்கர்ஸ் இப்போ ஒரு கண்ட்ரியில ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால வந்து ஃபாரின் வெசல்ஸோட க்ரூ மெம்பர்ஸ், கமர்ஷியல் டிராவலர்ஸ், சீசனல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருந்திருக்காங்கன்னா அவங்க எல்லாம் இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் கிடையாது. அடுத்தது பார்டர் ஒர்க்கர்ஸ். பார்டர் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்டர்நேஷனல் பார்டர் கிட்ட இருப்பாங்க அண்ட் அவங்க வந்து ரெகுலரா என்ன பண்ணும் அப்படின்னா வேலைக்கு போறதுக்காக இன்னொரு கண்ட்ரிக்கு போவாங்க. அப்ப அவங்க அந்த பார்டரை தாண்டி தான் போவாங்க. அவங்களதான் நம்ம பார்டர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ பார்டர் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா தான் நம்ம எடுத்துப்போம். அதாவது எந்த கண்ட்ரியில வாழ்றாங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். பட் அவங்க எந்த கண்ட்ரியில ஒர்க் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். எந்த கண்ட்ரியில வாழ்றாங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். நார்மல் ரெசிடென்ட்டோட கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு லீகல் கான்செப்ட். இது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு பர்சன் எந்த பிளேஸ்ல பிறந்திருக்காரோ அதை பேஸ் பண்ணிருக்கு. இல்ல அப்படின்னா சில லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு பர்சனை ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணதுன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து 2 விதமா அரைஸ் ஆகுது. ஒண்ணு வந்து ஒரு பர்சன் இந்தியாலேயே பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. இன்னொன்னு வந்து ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காங்க, பட் இந்தியாக்குள்ள அவங்க சிட்டிசன்ஷிப்காக அப்ளை பண்றாங்க அண்ட் இந்தியன் லாவும் வந்து அவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இந்தியன் சிட்டிசன்ஷிப் அரைஸ் ஆகுது. சோ ஒரு கேஸ் வந்து ஒரு பர்சன் இந்தியாலேயே பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. இன்னொன்னு வந்து அவுட் சைட் இந்தியா பிறந்திருந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்காக அப்ளை பண்ணும்போது அண்ட் இந்தியன் லாவும்
அவங்க இந்தியன் சிட்டிசன் இருக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இந்தியன் சிட்டிசன்ஷிப் அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரெசிடென்ஷிப். இது வந்து ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இது எப்படி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு பர்சனோட பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது அண்ட் அதை கன்சியூம் பண்றது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், distribution of goods and services and consumption of goods and services. அதான் நம்ம பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு பர்சன் வந்து இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெசிடென்ஷிப்பை நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலை ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரியில ஒரு வருஷத்துக்கு மேல இருந்திருக்கணும். அதே மாதிரி அவங்களோட சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கண்ட்ரிலேயே இருக்கணும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரிலேயே ஏர்ன் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைனீஸ் வந்து இந்தியால ஒரு வருஷத்துக்கு மேல இருக்காரு அப்படின்னா இவர் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட், பட் அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனா இருக்கலாம் அண்ட் அதே டைம்ல இன்னொரு கண்ட்ரியோட ரெசிடென்டா இருக்கலாம். இப்ப இந்த சைனீஸ் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட், அதே டைம்ல சைனாவோட சிட்டிசன். ஓகே, ஸோ அதை தான் இங்க மீன் பண்றாங்க. அடுத்த கான்செப்ட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ள லொகேட் ஆயிருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸை வந்து ரெசிடென்ட்ஸ் கேரி அவுட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நான் ரெசிடென்ட்ஸ் கேரி அவுட் பண்ணியிருந்தாலும் சரி அது டொமஸ்டிக் ப்ராடக்ட் குள்ள வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் போத் ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் இந்தியன் கம்பெனிஸ் சேர்த்தா நம்மளுக்கு வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இந்த டொமஸ்டிக் ப்ராடக்டோட மணி வேல்யூவை நம்ம டொமஸ்டிக் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் ப்ராடக்டோட மணி வேல்யூவை டொமஸ்டிக் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நேஷனல் ப்ராடக்ட். நேஷனல் ப்ராடக்ட்ல என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்னா நார்மல் ரெசிடென்ட்ஸோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த நார்மல் ரெசிடென்ட்ஸ் வந்து எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ள அவங்க இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல எக்கனாமிக் டெரிட்டரிக்கு வெளியே பண்ணியிருந்தாலும் சரி அது வந்து நேஷனல் ப்ராடக்ட் கீழே வரும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மல் ரெசிடென்ட்ஸ் வந்து ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல டொமஸ்டிக் டெரிட்டரிக்கு வெளியில ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இதை வந்து நம்ம நேஷனல் ப்ராடக்டா இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ நேஷனல் ப்ராடக்டோட மணி வேல்யூவை நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபேக்டர் இன்கம். இப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுது. இன் ரிட்டர்ன் இந்த ஃபேக்டர் சர்வீசஸ்க்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்கம் ரிசீவ் பண்ணுது. அந்த இன்கம் பேர் தான் ஃபேக்டர் இன்கம். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் அதாவது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல வந்து ஒரு எக்கானமில 4 செக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹவுஸ் ஹோல்ட், ஃபார்மர், கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், தட் இஸ் ஃபாரின் செக்டார். ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓனர்ஸ் யாரு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இதெல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்லயே நம்ம பார்த்தோம். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸோட ஓனர்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அவங்க தான் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஃபர்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ம்ஸ் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ம்ஸ் இந்த ஃபேக்டர் சர்வீசஸை எடுத்துக்கிறதுனால இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஹெல்ப் எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பேமெண்ட் பண்றாங்க. சோ பேமெண்ட் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுது அந்த பேமெண்ட். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இன்கம். இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோம். ஓகே, இப்போ லேண்டுக்கு என்ன பே பண்றாங்க? ரெண்ட். லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், என்டர்பிரைஸ்க்கு ப்ராஃபிட். இப்போ இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸோட ஓனர்ஸ் யாரு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டை ரிசீவ் பண்றாங்க. சோ ஓனர்ஸ்க்கு இது வந்து ஃபேக்டர் இன்கம். ஓகே, இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டை இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பே பண்றாங்க. ஏன்னா அவங்களோட சர்வீசஸை எடுத்துக்கிறதுனால பே பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்டர் பேமெண்ட். ஓகே, அண்ட் இந்த ஃபேக்டர் இன்கம் நம்ம பைலேட்ரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த பைலேட்ரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபேக்டர் சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தான் ஃபேக்டர் இன்கம் ஏர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக இந்த ஃபேக்டர் சர்வீசஸை ரெண்டர் பண்ணி தான்
ஃபேக்டர் இன்கம் ஏர்ன் பண்ணுது. ஸோ அதனால இது பைலாட்ரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட்டோட ஃபேக்டர் இன்கம் நேஷனல் இன்கம்ல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கம். எந்த ஒரு சர்வீஸும் ரெண்டர் பண்ணாம இன்கம் ரிசீவ் பண்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் இன்கம். ஓகே, சோ எந்த சர்வீஸும் கொடுக்கறது இல்ல, ஆனா இன்கம் மட்டும் ரிசீவ் ஆகுது, அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இன்கம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன், ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், பாக்கெட் மணி. இப்ப இந்த பாக்கெட் மணியை ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி தருவாங்க, உங்க தேவைக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இல்ல நீங்க அதை சேவிங்ஸாவும் வச்சுக்கலாம். பட் இந்த பாக்கெட் மணியை உங்க பேரண்ட்ஸ் கிட்டே நீங்க வாங்குறதுக்கு அவங்களுக்கு நீங்க எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து நீ எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, அப்பதான் நான் உனக்கு பாக்கெட் மணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களோட நெசசிட்டிக்காகவும் உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் மேபி அவங்க ஒரு பாக்கெட் மணி தருவாங்க. ஓகே, சோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படிங்கிறது யூனிலேட்டரல் கான்செப்ட் ஆர் ஒன் சைடட் கான்செப்ட். ஏன் இந்த யூனிலேட்டரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு சைட்ல மட்டும் தான் இன்கம் ரிசீவ் ஆகுது. பட் அது அந்த இன்கம் ரிசீவ் ஆகிறதுக்காக நம்ம எந்த சர்வீஸுமே ரெண்டர் பண்றது கிடையாது. ஸோ அதனால அது யூனிலேட்டரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபேக்டர் இன்கம் பாத்தீங்கன்னா அது பைலேட்டரல் இன்கம். ஏன் அது பைலேட்டரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம்? ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க. சோ இந்த ஃபர்ம்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த ஃபேக்டர் சர்வீசஸ் எடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன் ரிட்டர்ன் அந்த ஃபேக்டர் சர்வீசஸ், அதாவது அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்னு பே பண்றாங்க. அது அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இன்கம். ஸோ அது ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சர்வீசஸ் ரெண்டர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஸோ அதனால ஃபேக்டர் இன்கம் நம்ம பைலேட்டரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். பட் டிரான்ஸ்ஃபர் இன்கம்ல எந்த சர்வீஸுமே நம்ம ரெண்டர் பண்றதில்ல, பட் இன்கம் மட்டும் ரிசீவ் பண்றோம். அதுதான் டிரான்ஸ்ஃபர் இன்கம். அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கம் வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான எந்த ஒரு இம்பாக்டுமே இங்க இல்லை. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் இன்கம் வந்து நம்ம ஒரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளேயும் ரிசீவ் பண்ண முடியும், இல்ல வேற கண்ட்ரில இருந்தும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர் இன்கம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கமோட டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங். ஃபேக்டர் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க. ஸோ அதனால அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கம் ரிசீவ் பண்றாங்க. அதுதான் ஃபேக்டர் இன்கம். டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்றது வந்து எந்த ப்ரொடக்டிவ் சர்வீஸும் ரெண்டர் பண்ணாம இன்கம் ரிசீவ் பண்றது டிரான்ஸ்ஃபர் இன்கம். நெக்ஸ்ட் நேச்சர். ஃபேக்டர் இன்கம் வந்து நேஷனல் இன்கம் அண்ட் டொமஸ்டிக் இன்கம்ல இன்க்ளூட் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் இன்கம் நேஷனல் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், டொமஸ்டிக் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபேக்டர் இன்கம் வந்து ஏர்னிங் கான்செப்ட். ஏன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க. ஸோ இன்கம் ஏர்ன் பண்றாங்க, அதனால அது ஏர்னிங் கான்செப்ட். டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படிங்கிறது ரெசிப்ட் கான்செப்ட். ஏன்னா இங்க வந்து எந்த ப்ரொடக்டிவ் சர்வீஸும் ரெண்டர் பண்ணாம நம்ம இன்கம் மட்டும் ரிசீவ் பண்றோம். ஸோ அதனால இது ரெசிப்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ரெசிபியன்ட். ஃபேக்டர் இன்கமோட ரெசிபியன்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ். டிரான்ஸ்ஃபர் இன்கமோட ரெசிபியன்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபேக்டர் இன்கமோட எக்ஸாம்பிள் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கமோட எக்ஸாம்பிள் ஸ்காலர்ஷிப், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபேக்டர் இன்கம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கம். டிரான்ஸ்ஃபர் இன்கம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ரெசிப்ட்ஸை நம்ம ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபர், இன்னொன்னு கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர். கரண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இன்கம்ல இருந்து பண்றது கரண்ட் டிரான்ஸ்ஃபர். கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வெல்த்ல இருந்து பண்றது. கரண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரெகுலர் இன் நேச்சர், அதாவது ரெபிட்டேட்டிவ் இன் நேச்சர், திரும்ப திரும்ப வரும். அதே கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இர்ரெகுலர் இன் நேச்சர், நான் ரெபிட்டேட்டிவ். அடுத்து கரண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து கன்சம்ஷன் பர்பசஸ்க்காக பண்றது. அண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக பண்றது. கரண்ட் டிரான்ஸ்ஃபரோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன், கிஃப்ட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபரோட எக்ஸாம்பிள்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், வார் டேமேஜஸ் எக்ஸெட்ரா. இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க புக்ல ஒரு வாட்டி தரோ ரீடிங் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோல நீங்க பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செப்பரேட் நோட் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த சாப்டரோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.